பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளிலே ஒரு அருமையான டாபிக்கோடு நம்ம ஜெபத்துக்குள்ளாக கலந்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த நாளிலே ஒரு பெண்கள் ஸ்பெஷல், லேடிஸ் ஸ்பெஷல், பெண்களுக்காகவே இந்த இந்த ஒரு முக்கியமான ஜெப குறிப்பை நம்ம வைக்கலாம். பெண்கள் என்று சொன்னாலே ஒருவேளை நாங்க அடிமையா தான் இருக்கணும், நாங்க பேச முடியாது, நாங்க எங்களுக்கு உரிமை இல்லை, எங்களை 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 ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த காலம்லாம் எப்பயோ போயிடுச்சு. இன்னமும் அந்த வார்த்தையை ஒருவேளை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கனாக்கா மாத்திக்கொள்ளலாம். ஸோ ஒருவேளை நமக்கு எதிராக பேசலாம், நிறைய பேர் பேசலாம். பெண்களுக்கு எதிராக பெண்கள் பேசக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது என்று நிறைய காரியங்களை சொல்லலாம். ஒருவேளை நீங்க வேலை செய்யற ஸ்தலங்களிலே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கலாம். உங்களுடைய உங்களுடைய ஸ்கூல்ல, காலேஜ்ல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கலாம். முக்கியத்துவம் யார் கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணும்? நம்மளே எடுத்துக்கொள்ளணும், அவ்வளவுதான். நம்மளுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெண்களை என்னைக்குமே அவர் ஒதுக்கியே வைக்கவே இல்லை. பெண்கள் மத்தியில அநேக ஊழியங்கள் செய்தாரு. பெண்களை கூடவே கூட்டிட்டு போனார். ஆண்டவர் கிட்டத்தட்ட 37 அற்புதங்களை மிராக்கிள்ஸ் அவர் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு தோராயமாக சொல்லப்படுகிறது. இயேசு செஞ்சிருக்காரு. அதுல முதல் அற்புதமே கானா ஒரு கல்யாணத்துல அவர் செஞ்சார். அதை நம்ம பார்க்கிறோம். கானா ஒரு கல்யாணத்துல முதலாவது அவருடைய அவருடைய அற்புதத்தை செய்யும் போது அங்க தன்னுடைய தாயார் அம்மா அம்மா இருக்கிறாங்க. அம்மா சொல்றாங்க, அம்மா அம்மா கிட்ட அம்மா போய் கேட்கறாங்க அவர்கிட்ட. சோ அவருடைய அன்னைக்கு முதலாவது அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினதே ஒரு பெண்ணு தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமைய வெளிப்படுத்தினதே பெண்ணு தான். யோவான் 20வது அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மகதலேனா மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். சோ ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். அவங்க தான் முதல் பெண்மணி போய் ஆண்டவர் உயிர்த்தெழுதலை பத்தி எல்லாருக்கும் சொல்றாங்க. சோ எல்லா இடத்துலயுமே ஆண்டவர் ஒதுக்கி வைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான காரியம். இன்னொன்னு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது என்னதுனாக்கா, யோவான் 4வது அதிகாரம் 8ல இருந்து 41 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னாக்கா, சமாரிய ஸ்திரீ அங்க வருவாங்க, தண்ணி எடுக்க வருவாங்க, சாயங்காலத்துல வருவாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் தாகமா இருக்குது, தண்ணி தான் கேட்பாரு. நான் தான் ஜீவ தண்ணீர்ன்னு சொல்லுவாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, உன் புருஷன் எங்கன்னு கேட்பாரு. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 5 புருஷன். ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்கு 5 புருஷன் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆண்டவர் அவருக்கு ஒரு நற்செய்தியை சொல்லிட்டு போறாங்க. என்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குதுனாக்கா, ஆண்டவர் அவளை ஒதுக்கியே வைக்கலையே. இவ ஈவினிங்ல சாயங்காலத்துல தண்ணி எடுத்துட்டு வரா, இவ கிட்ட பேசக்கூடாது, இவளை ஒதுக்கி வைக்கலாம். ஆனா அதுல போட்டிருக்குது 39வது வசனத்துல, அநேகர் அவளுடைய செய்தியை கேட்டு அவர் மேல் விசுவாசம் உள்ளவளானார்கள். ஸோ சமாரிய நாடே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதாம். ஒரு பெண்ணால, ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணால. ஆண்டவன் நினைச்சிருந்தா அவளை, நீ பேசாத, நீ ஏன் ஊருக்குள்ள போற, நீ நீ எதுவும் சொல்லாத, என்னை பார்த்தன்னு சொல்லாத, நிறைய காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அன்னைக்கே ஒரு பிராட் மைண்டா இருக்கிறாரு. இன்னைக்கு இருந்த அநேகரை மாதிரி கிடையாது. அன்னைக்கே அவரு அந்த பெண்ணை கிட்ட போயிட்டு அவரு போய் போய் பேசி ஒரு நற்செய்தியை சொன்னதுனாலதான் அவங்க ஊருக்கே போய் சொல்றாங்க. சோ இயேசு கிறிஸ்து பெண்களை எங்கேயாச்சும் அடக்கி வைத்தாரா? நிறைய பேரு உடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா, நிறைய பேரு இதே கேள்வியை நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, பெண்கள் பிரசங்கம் பண்ணலாமா? பெண்கள் பேசலாமா? பெண்கள் உபதேசிக்கலாமா? பெண்கள் பாஸ்டர் ஆகலாமா? பெண்கள் ஆலயத்துல பேசலாம். இந்த கேள்வியை நீங்க எவ்வளவு நாள் கேட்க போறீங்க? எவ்வளவு நாள் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்க போறீங்க? அது கேட்டு உங்களுக்கு ஏதாவது பதில் கிடைச்சதா? பெண்கள் நல்லாதான் இருக்கிறாங்க, நல்லா போயிட்டே இருக்கிறாங்க, நல்லா சூப்பரா இன்னைக்கு பாஸ்டர்ஸா இருக்கிறாங்க, பிஷப்ஸா இருக்கிறாங்க, இன்னைக்கு பெரிய 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 பதவியில இருக்கிறாங்க, எல்லாத்துலயுமே இருக்கிறாங்க பெண்கள். பெண்களை யாருமே தடுக்கல. அன்னைக்கு அந்த கான்டெக்ஸ்ட், அந்த சூழ்நிலை இருந்தது பாருங்க. அந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரை துரத்திக்கிட்டே வராங்க. அங்க இருக்கிற சீஷர்களா, இவளை அதட்டுங்க ஆண்டவரை, இவங்க உங்களுக்கு பின்னாடியே வரா. ஆண்டவர் அதட்டினாரா? இல்லையே, அதட்டவே இல்லையே. சோ ஏன் அனாவசியமா நிறைய பேர் கத்திட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. பெண்கள் பேசலாமா? நிறைய நிறைய கேள்விகளை எழுப்பிக்கிட்டு, பெண்கள் பேசக்கூடாது. பெண்கள் எல்லா உபவாச கூட்டத்துல பேசலாம், அங்க பேசலாம், இரவு கூட்டத்துல பேசலாம், மறைஞ்சுக்கிட்டு பேசலாம், ஒளிஞ்சுக்கிட்டு பேசலாம். ஆனா எல்லா ஆண்கள் இருக்கிற மத்தியில பேசக்கூடாது, பெண்கள் ஆலயத்துல பேசக்கூடாது, முதன்மையா இருக்கு. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? பைபிள்ல எழுதி இருக்குதா?
உடனே பாலை பிடிச்சிப்பாங்க. பால் சொல்லியிருக்கிறார், பெண்கள் அமைதியா இருக்கணும், தேவையா இருந்தா உங்க வீட்டுல போய் உங்க கணவர்கிட்ட கேளுங்க. அது அந்த கான்டெக்ஸ்ட்ல அவர் பேசினார். அந்த சூழ்நிலையில அந்த சூழ்நிலை பேக்ரவுண்ட போயிட்டு படிக்கணும். அத படிச்சிட்ட பிறகு இந்த வசனம் புரிஞ்சா நம்ம பேசணும். இல்லனாக்கா அந்த வசனத்தையே புடிச்சுப்பாங்க. பெண்கள் பேசவே கூடாது. போய் சைலன்ட்டா கேட்கணுமா. பெண்ண வைத்து தான் கர்த்தரு இந்த உலகத்துல அநேகர கொண்டு வந்தார். ஏன் சொல்லலாமே, நான் பெண்ணு வயித்துல பிறக்கக்கூடாது. ஏன் நான் பெண்ணு வயித்துல பிறக்கணும்னு சொல்லலாமே. பெண்ணுக்கு எதிரா இருக்கிறவங்க, பெண்கள பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, பெண்கள் வயித்துலயே நான் வந்திருக்கணும்னு நீங்க கேட்கலாமே கேள்விய. அந்த கேள்விய கேட்க முடியாது. அதையும் கடவுள் தான் படைத்தாரு. சோ அந்த கானானிய ஸ்திரிய பார்த்தீங்கன்னாக்கா, அதட்டுனா கூட அவ விடவே இல்ல. ஆண்டவர் விட்டாளா? அவள பேச விடுங்க என்கிட்டன்றாரு. அதாங்க இயேசு கிறிஸ்து. அதாங்க இயேசு கிறிஸ்து. அவள எல்லார் எதிர்க்கும் பேச விட்டாரு. எல்லார் எதிர்க்கும் பேச விட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆ உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி அந்த மகளுக்கு சுகத்த தராரு. ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்றார். பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்குது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை வாசித்தாலே புத்தியுள்ள ஸ்திரீயை பத்தி நிறைய கதைகள். ஒரு பெண்ணுக்கு பின்னால நிறைய கதைகளும் இருக்குது, நிறைய சவால்களும் இருக்குது, நிறைய வெற்றிகளும் இருக்குது. ஜெயித்தவர்கள் நிறைய பேர். ஆனா அந்த ஜெயித்த பெண்களை வீட்டில வைத்து கொண்டாடுகிறோமா, இல்ல சமுதாயத்துல வைத்து கொண்டாடுகிறோமா, ஆலயத்துல வைத்து கொண்டாடுகிறோமா? நிறைய பெண்கள் ஏன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் நம்மளுடைய குரலை எழுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் அப்படியே பயந்துகிட்டு தான் வாழணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக? எந்த சூழ்நிலைக்காக? எந்த எந்த சூழ்நிலையும் நம்மள அடக்கவே முடியாது. எங்க நீங்க பார்க்கலாம். விக்டோரியா மகாராணி, இந்திரா காந்தி, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்தவங்க, பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய பதவியில இருந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சொன்னாங்களா, நீங்க நீங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கிறீங்க, நாட்டுக்கே பெரிய பெரிய அதிகாரியா இருக்கிறீங்க, நீங்க பேசக்கூடாது, ஆண்கள் எதிர்க்க பேசக்கூடாது, நீங்க பெண்கள் எதிர்க்க தான் பேசணும்னு சொன்னாங்களா? இல்லையே. யாருமே அவங்கள அதட்டல. யாருமே அவங்களுக்கு சோ உலகத்துல இருக்கிற அவங்கள நிறைய பேருக்கே அவ்வளவு பெரிய ஒரு பிராடர் மைண்ட் இருக்குதுனாக்கா, கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிராடர் மைண்ட் கண்டிப்பா இருக்கணும். ஆண்டவர் எங்கேயுமே பெண்களை ஒதுக்கியே வைக்கல. ஒதுக்கி வைத்த சூழ்நிலையே கிடையாது. அந்த கூனியா இருந்தவள நீ நிமிர்ந்து நிமிர்ந்து நிக்க வச்சாரு ஆண்டவர். அவளுடைய வியாதியினால இல்ல. அவளை நிமிர்ந்து நிக்க வச்சு உலகத்தையே பார்க்க வச்சாரு. உலகத்தையே சாட்சியா மாத்தினார். 18 வருஷமா அவ கூனியா இருந்தா. நீ கூனியாவே இரு, இந்த உலகத்தை பார்க்காத. நீ உன்னை சரியாக்கிட்டா நீ இந்த உலகத்துக்கு நீ பேச ஆரம்பிச்சிருவ. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவளை கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. ஆண்டவர் நிமிர்ந்து நிக்க வைத்தார் கூனிய. 18 வருஷமா இருந்தவளை. நல்லா புரிஞ்சுக்கலாமே. ஆண்டவர் எப்படியெல்லாம் எத்தனை அற்புதங்கள் எல்லாம் செஞ்சுக்கிறாரு. வீட்டிலிருந்து விண்வெளி வரை பெண்கள் கொடியேற்றி பறந்தன. கொடியேத்துனாங்க அவங்க. வீட்டிலிருந்து விண்வெளி வழி பறந்தாங்க. யாருன்னா நீ விண்வெளிக்கு போகாத, நாசாக்கு போகாத, இங்க போகாத சொல்ல முடிஞ்சதா? யாராலையும் சொல்ல முடியாதுங்க. ஏன் கிறிஸ்தவத்துல மட்டுமே பெண்கள் பேசக்கூடாது, இங்க நிக்கக்கூடாது, அங்க நிக்கக்கூடாது, அதிகாரமா பேசக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது? ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம்? அதனால பெண்கள் அடங்கி ஒடங்கி போயிட்டு, ஐயோ எனக்கு சான்ஸே இல்லையே. உங்களுக்குள்ள 1000 பொக்கிஷங்கள் இருக்குது, 1000 தாளந்துகள் இருக்குது. பெண்கள் போதகராக இருக்கிறார்கள், பெண்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள், ஜெப வீரர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் எல்லாத்தையுமே எல்லா வரங்களையும் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு பெண்களை கர்த்தர் வல்லமையாற்றி உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். காசு கொடுத்து வாங்கல. நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷங்கள் அனைத்துமே, ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது உரிமையை யாராலையும் கொடுக்க முடியாது. யாராலும் கொடுக்கவும் தேவையில்லை. இந்த உரிமை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி யாராலையும் கொடுக்க முடியாது. அதை போராடி பெற்றுக்கொள்ளவும் வேண்டாம். உரிமை உங்களுடையது. அந்த உரிமையை எடுத்து என்னால பேச முடியும், என்னால 10 ஆத்துமாக்களை ரட்சிக்க முடியும், என்னால அநேகர ஆண்டவரை பத்தி என்னால சொல்ல முடியும். மிஷனரிகளா போனாங்க நிறைய பேரு. நிறைய நிறைய மிஷனரிகள் வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்திய தேசத்துக்கு வந்தாங்க. சாரா டக்கர் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்களால நடக்க கூட முடியாது. ஆனா ரொம்ப அழகா அங்கிருந்து பணங்களை அனுப்பி சாரா டக்கர் சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கூலை தொடங்கினாங்க, யூனிவர்சிட்டியை தொடங்கினாங்க. நிறைய பேருங்க
ஹைடஸ்கடர் எத்தனை பெரிய ஆட்கள், பெரிய ஆட்கள் வந்து இன்னைக்கு பெண்களா இருந்து எத்தனை பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் பெண்கள் சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த பெண்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கொண்டு நீங்க நீங்க வந்து அடங்கி இருக்கணும், நீங்க இப்படி இருக்கணும், நீங்க பேசக்கூடாது அப்படி. பெண்கள் எங்கேயுமே வரக்கூடாது, என்னமே பண்ணக்கூடாது. பெண்கள் அப்போ நீங்க நீங்க பெண்கள் செய்யற சாப்பாடு சாப்பிடலாமா? அப்போ சாப்பிடக்கூடாதா? அதை யோசிக்கலாமே. வீட்டிலேயே அவங்க அடுப்பறையிலே இருக்கணுமா? பெண்கள் இன்னைக்கு என்ன வேலை செய்யல? ஆட்டோ ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, பிளேன் ஓட்டுறாங்க. அவங்க ஆண்கள் செய்யற அத்தனையும் பைக் ஓட்டுறாங்க. அத்தனையுமே பெண்கள் செய்றாங்க. பெண்களுக்கு தனிப்பட்டது என்று ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே ஈக்குவலாவே இருக்குது. உலகமே அவங்களுக்கு ஈக்குவாலிட்டிய குடுத்து வச்சிருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம மட்டும் பெண்கள் பெண்கள மட்டும் ஒரு ஒரு சூழ்ச்சியா பண்ணி, அவங்கள வந்து நீங்க வந்து சர்ச்சில இப்படிதான் இருக்கணும், இப்படி பேசக்கூடாது, இப்படிதான் நீங்க பார்க்கணும், இப்படிதான் நீங்க பேசணும், இப்படிலாம் நீங்க சாட்சி சொல்லக்கூடாது, முன்னாடி வரக்கூடாது, நீங்க பாட்டு பாடக்கூடாது, பாட்டு பாடிட்டா கூட அந்த வழியா இறங்கி போங்க, ஸ்டேஜ்ல ஏறி பேசக்கூடாது, ஸ்டேஜ்ல ஏறி பாடக்கூடாது, நீங்க வந்து கீழ நின்னு தான் பாடணும். ஏன்னா அவங்க பெண்ணா. கீழ நின்னு தான் பாடணும். அ எத்தன ரெஸ்ட்ரிக்ஷன். யாரு நீங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன போடுறதுக்கு? ஆண்டவர் எல்லா உரிமையும் குடுத்திருக்கிறாரு. ஆண்டவரோடு கூட அநேகர் ஊழியம் செஞ்சாங்க. எஸ்தர் ராணி பைபிள்ல பார்க்கிறோம். என்ன வீரமாக செஞ்சாங்க. தெபோராளு, அபிகயாலு, எ நெறைய பேரு பைபிள்ல வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அத்தன பெண்களும் இன்னைக்கு ஆண்டவருக்காக பெரிய பிரகாசமா இருந்தாங்க. சம உரிமைய யாரும் நம்ப கேட்கணும்னு அவசியமே இல்ல. சம உரிமை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய கடமை தான் இருக்குது. ஸோ பெண்கள் வந்து எல்லா தொழில்லயும் இருக்காங்க இன்னைக்கு. அவங்க ஓட்டுற அவங்க பெண் பைலட் போறாங்க. நான் அந்த பிளேன்ல நான் போ முடியாதுன்னு சொல்ல முடியுமா நீங்க? பெண்ணு ட்ரெயின் ஓட்டுறாங்க. அந்த ட்ரெயின்ல நான் போ முடியாது. பெண்ணு ட்ரெயின் ஓட்டுறாங்க. நீங்க சொல்ல முடியுமா? ஏன் போறீங்க? அப்போ பெண்ணு ஓட்டுற ட்ரெயின்ல நீங்க ஏன் ஏறுறீங்க? பெண்ணு ஓட்டுற பஸ்ல ஏன் ஏறுறீங்க? பெண்ணு பெண்ணு வந்து பைலட்டா இருக்கிறாங்கன்னா ஏன் அந்த பிளேன்ல ஏறுறீங்க? எல்லா ஃபீல்ட்லயுமே பெண் இருக்கிறாங்க. ஒரு பயம்தான். வேற ஒண்ணும் இல்ல. இவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்களோ? பெண்ணுகிட்ட எல்லாத்தையும் குடுத்து பாருங்க. அழகா சூப்பரா ஒரு வழி நடத்துவாங்க. சூப்பரா வழி நடத்திட்டு குடும்பத்த சூப்பரா அவங்க தான் கொண்டு போறாங்க. மோஸ்ட் ஆஃப் த எல்லாருடைய ஃபேமிலில பார்த்தீங்கன்னாக்கா, பெண்கள் இப்படி நிக்கிற பெண்கள் ஒருத்தருடைய குடும்பமும் சூப்பரா இருக்குங்க. நெனச்சு பாருங்க. சும்மா பெண்கள தாக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, பெண்கள் தயவு செய்து நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு உரிமைய குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் அந்த உரிமைய எடுத்துக்கொள்றேன். அந்த உரிமை எனக்குரியது. அத போராடி நான் பெற்றுக்கொள்ளணும் அந்த வார்த்தையே சொல்லாதீங்க. அத போராடி நம்ப ஒண்ணும் போராடவே வேண்டாம். எதுக்கு போராடணும்? நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னாக்கா, ஒரு கூட்டம் உங்கள மதிக்கலனாக்கா, இன்னொரு பல கூட்டங்கள் உங்களுக்கு மதிப்பு குடுக்கிறது. ஸோ இந்த இந்த இப்படிப்பட்ட நெறைய காரியங்கள கேட்டு இன்னைக்கு பெண்கள் இன்னும் இன்னும் நெறைய பெண்களு அப்படியே ஒதுங்கியே இருக்கிறது. அவங்களுக்கு வெறும் பைபிள் ரீடிங்க தர்றது. அவங்களுக்கு வந்து எதனா ஒரு கடைசி ஜெபம் சொல்றது. அ அ நீங்க அ ஆ இதுல போங்க. அம் அ சர்ச்சஸ்ல எடுத்துக்கங்க. கமிட்டில எத்தன பெண்கள் இருக்கிறாங்க? 1 தான் இருப்பாங்க. 2 பேர் தான் இருப்பாங்க இல்லனாக்கா. சண்டே ஸ்கூல் எடுக்கிறதுக்கு பெண்கள் தான். ஏன்னா இந்த மாரி ஒளிவு, மறைவா இவங்க தான் நல்லா செய்வாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிய குடுத்தீங்கன்னாக்கா, சூப்பரா செய்றவர்கள் பெண்கள். ஆனா, ஒரு பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாகவும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக. ஒரு பெண்ண நம்ம உற்சாகப்படுத்தி குடுக்கும்போது, கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு பெண்களுமே நம்ம ஆண்டவருக்காக நெறைய ஷைனிங் நம்ம நெறைய ஆண்டவருக்காக அ நம்ப பிரகாசிக்க முடியும். அந்த நெறைய பேர் சொல்லுவாங்க, பெண்ணு பேசக்கூடாது, பவுல் சொல்லிட்டாரு. ஆண்டவர் எங்கனா சொல்லியிருக்கிறாரா? பெண்ணு பேசாதன்னு. எதுக்கு அப்ப மகதலேனா மரியாளுக்கு சொன்னாரு, "நீ போய் சொல்லுன்ட்டு." ஆனா அதே பவுல் அடிகளாரு என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை எல்லாருமே கேளுங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனத்துல, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. நம்ம அடிமையே கிடையாது. யாருக்கும் நம்ம அடிமை கிடையாது. யாரும் நம்மள மிரட்டி, கிரட்டி நீ பெண்ணு, நீ உட்காரு, உன்னால பேச முடியாது. நீ இல்லன்னா இன்னொரு இன்னொரு இடம் எனக்கு. இன்னொரு இடத்துல கர்த்தர் என்ன எடுத்து உபயோகப்படுத்துவாரு. சோ பெண்ணு பெண்ணு அடிமையே கிடையாது. அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாருமே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஏன் இந்த வசனத்த பேச மாட்றீங்க?
ஏன் இந்த வசனத்தை சொல்ல மாட்டீங்க? ஏன் இந்த வசனத்தை நீங்க விலைக்கு சொல்ல மாட்டீங்க? பெண்கள் பேசாதீங்க, அதை பேசாதீங்க, பவுல் சொன்னாரு, இந்த கூட்டத்துல பேசக்கூடாது, வீட்டுல போய் கேட்கணும், இதெல்லாம் சொல்றீங்களே. அதே பவுல் அடிகளார் இந்த வசனத்தை சொல்லிக்கிறாரு. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள், ஈக்குவலா இருக்கிறீங்க, ஈக்குவலா இருக்கிறீங்க. சோ பெண்களே, தயவு செய்து உங்களுடைய உரிமையை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்காக சவாலா வாழுங்க. நிறைய பெண்கள் பிரீச்சரா இருக்கிறாங்க. யாரையாச்சும் நீங்க அடக்கி உடைக்கி உட்கார வைக்க முடிஞ்சுதா? இல்லையே. மிஞ்சி போனா கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க. அது யாரு கண்டுக்கிறா? அதையும் யாரும் கண்டுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தேவை கிடையாது. அந்த உலகத்துல நாங்க கிடையாது. சோ யோசிங்க. கிரிட்டிசைஸ் பண்றவங்களும் பெண்கள் வந்து எங்களை ஏதாவது பேசிடுவாங்களோ, நம்ம நம்ம வந்து கம்ப்ளீட்டா கவர்டா நம்ம ட்ரெஸ் போடுறோமா? மோர் தென் எனஃப். அது போதும். நம்ம நம்ம ஒழுக்க நிலையில இருக்கிறோமா? அது போதும். இல்லைன்னா இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை சொல்லி 1008 காரியங்களை நம்ம பேசி நம்ம ஒதுக்கி தள்ளுறதுலதான் இருக்குமே ஒழிய, ஆண்டவர் நமக்கு கொடுத்த நேரங்களை அதை கொண்டு போயிட்டு என்னால எந்த ஆத்துமாவுக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல முடியும்? அதை பேசுங்க. அது பேசுனீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். சோ பெண்கள் எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ ஃபீல்ட்ல நம்மளும் பெண்களும் அநேகர் எழும்பணும். மிஷினரிகளா எழும்புங்க, பெரிய பிரீச்சர்ஸா எழும்புங்க, பெரிய டாக்டர்ஸா எழும்புங்க. பெண் டாக்டரா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஊசி போட்டுக்க மாட்டீங்களோ? கேளுங்க, உங்களே கேளுங்க. அவங்க பெண் டாக்டரு, அவங்க கிட்ட ஏன் நான் போய் ஊசி போட்டுக்கணும்? எனக்கு ஆண் டாக்டர் தான் போடணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. எதுக்கு? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம நம்ம பெண்களை ஒதுக்கி வைக்கிறது வந்து அது நல்லதே கிடையாது. நல்லதே இல்ல. அது ஒருவேளை புரியாம பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். சோ பெண்களை ஒதுக்கி வைத்து இப்படி அடிமைத்தனத்தை வைத்து பேசுறாங்கன்னாக்கா, அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு நான் பரிதாபப்படுறேன். அவங்க எல்லாம் எப்படி நடத்தப்படுறாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் ஒருவேளை ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? அடிமைத்தனத்துல இருக்கிறாங்களா? தெரியல. சோ பெண்கள் ஒருத்தரும் எழும்புங்க, எழும்பி பிரகாசிங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எழும்பி பிரகாசிங்கன்னு. இயேசு கிறிஸ்து எங்கேயாச்சும் நிறுத்தினாரா பெண்களை? இயேசு கிறிஸ்து அடிமைத்தனம் பண்ணாரா பெண்களை? இயேசு கிறிஸ்து ஏதாவது சொன்னாரா? இல்லையே. கூடவே வச்சு அவர் ஊழியம் செஞ்சாரு. புரிந்து கொள்ளுவோம். அடிமைத்தனத்துல இல்ல, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நாம் எல்லாருமே அங்க போட்டிருக்குது. ஆண் என்றும் இல்லை, இங்க கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க தயவு செய்து. கிரிட்டிசிசம் எது வந்தாலும், எந்த கிரிட்டிசிசம் வந்தாலும், உங்க மேக்கப்பை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, உங்க ட்ரெஸ்ஸிங்கை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவை நீங்க வந்து முன்னாடி நீங்க வந்து ஃபேமஸ் ஆயிடக்கூடாது. அவங்களுக்கு தேவை நீங்க வந்து ஆண்டவரை பத்தி பேசக்கூடாது, நாங்க தான் பேசணும். அவங்களும் பேச மாட்டாங்க. அவங்களுடைய வேலை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, பண்ணட்டும். நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே போலாம். ஆண்டவர் உங்ககிட்ட வரம் கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவர் உங்ககிட்ட அற்புதங்களை செய்யக்கூடிய வரங்களை கொடுத்திருக்கிறாரா? ஜெபிக்கக்கூடிய வரங்களை கொடுத்திருக்கிறாரா? ஜெபம் பண்ணி அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக மீட்டுக் கொள்ளுங்க. பெண்களே, உங்களுக்காக தான் இந்த செய்தி. இந்த செய்தி இன்னைக்கு கேட்குறீங்கன்னாக்கா, கண்டிப்பா எங்க இருந்தாலும் நான் நிப்பேன், தேவனுக்காக நிப்பேன், தேவனுக்காக எழும்புவேன், தேவனுக்காக நான் பல இடங்களுக்கு போவேன். பயந்து மட்டும் வாழாதீங்க, அடிமைத்தனத்துல வாழாதீங்க. நம்ம யாருக்குமே அடிமை கிடையாது. அடிமைத்தனத்துல வாழாதீங்க. அந்த காலம்லாம் போயிடுச்சு, என்னைக்கோ போயிடுச்சு. இந்த காலமே வேற. அதனால சந்தோஷமா இருங்க, நல்ல புத்தி உள்ள ஸ்திரியா இருங்க, ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்யுங்க, வல்லமையா செய்யுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளையும் கர்த்தர்ட்ட சொல்லுங்க, எடுத்து என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரையும் சொல்லுங்க. அப்புறமா பாருங்க, யாரையும் உங்களை நிறுத்தவே முடியாது. அந்த மாதிரி கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஏசப்பா, உம்முடைய கரங்களில கொடுக்கிறோம். எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. பெண்களை நீர் என்னைக்குமே ஒதுக்கி வைக்கவே இல்ல. சமாரியா ஸ்திரிய கதையை கேட்டு அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தீங்க. அவ போய் சமாரியா நாட்டையே உமக்காக உருவாக்குன ஆண்டவரே. எஸ் சுவாமி, பவுல் சொல்லுகிற வார்த்தையை மட்டுமே பிடித்து கொண்டு பேசி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரங்களில கொடுக்கிறேன். அதே பவுல் அடிகளார் பேசுகிறார்களே ஆண்டவரே, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஒன்றா இருக்கிறீர்கள். அடிமைத்தனத்துக்குள்ள யாருமே வழி நடத்தக்கூடாது. ஒருவேளை அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க, எங்க சர்ச்சில் எனக்கு பேச வாய்ப்பில்ல, எங்க சர்ச்சில் நான் ஜெபிக்க வாய்ப்பில்ல, கமிட்டியில ஒருத்தர் தான் இருக்கிறோம் ஆண்டவரே, அங்க யாருமே இப்படிப்பட்ட நிறைய குறைகள் இருக்குது ஐயா.
எல்லாத்தையும் நீக்கி போட்டு பெண்களுக்கு இன்னும் அதிகமா தைரியத்தை தாங்க. எந்தெந்த பெண்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீரோ, எஸ்தராக, தெபோராவாளாக, அபிகேயலாக, மக்தலேனாவாக, மார்த்தாளாக நீ தெரிந்து கொண்டிருக்கிறோ, மரியாளாக தெரிந்து கொண்டு எடுத்து உபயோகப்படுத்துங்க இயேசு சுவாமி. நாங்க உமக்காக உபயோகப்படுத்தப்படணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எங்க மேல வருகிற ஒவ்வொரு கிரிட்டிசிசம் ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. பேசுறவர்கள் பேசட்டும் ஆண்டவரே, தூற்றுகிறவர்கள் தூற்றட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எங்களுக்காக ஜெயம் கொடுத்த தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவரே வெளியே கொண்டு வந்து உமக்காக உபயோகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பயத்திலிருந்து நீக்கி போடுங்க. பயந்து வாழாதபடி நீ நீக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கண்டிப்பா பெண்களே இந்த செய்திய நிறைய பேருக்கு பரப்பி விடுங்க. நிறைய பேருக்கு அது பிரயோஜனமா இருக்கட்டும். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ.